ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பட்டன் பட்டி வரைக்கும் தச்சுக்கிட்டோம். சாதா ப்ளவுஸில் பட்டன் பட்டி வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி நெக் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் வராமல் சைடு எப்படி ஜாயின் பண்ணுறது, சைடை ஜாயின் பண்ணும்போது மெஷர்மெண்ட்டெல்லாம் எப்படி கரெக்டாக நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். நீங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காக வீடியோவை ரொம்பவே பொறுமையாக சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் தச்சுக்கோங்க, உங்களுக்கும் சரியாக வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பெட்டி வரைக்கும் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன தைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி நெக் பீஸ் ஜாயின் பண்ணலாம். நெக் பீஸ் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிளாத்துலேருந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நம்ம எப்படி கட் பண்ணி அதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லித்தரேன். நெக் பீஸ் உங்களோட கிளாத்தில் இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்து நான் சொல்கிற ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக் பீஸ் தைக்கிறதுக்கான கிளாத்தை ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் பெட்டி தைச்சது போக மிச்ச கிளாத் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். இதில் கிராஸ் பீஸ் தான் நம்ம கட் பண்ணணும். 1.25 இன்ச்சில் நீங்கள் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 2-3 கிளாத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கழுத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம லென்த்தாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக் பீஸாக தைச்சி எடுத்துடலாம். நீங்கள் கிராஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே லைனாக தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக சரிசமமாக லைனாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 மீட்டர் இல்லைன்னா 1.25 மீட்டரில் லென்த்து கிளாத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஓரத்தில் உள்பக்கத்தில் கொஞ்சமாக மடித்து தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தைக்கிறனால பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணிடலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச்சிலே தையல் போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் அதிகமாகவும் போட வேணாம், கம்மியாகவும் போட வேணாம், இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததான் நம்மளோட அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, அந்த இடுப்போட சைடை ஏற்றி இறக்கி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஏதாவது ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்கள் தையல் பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அந்த இடத்த பிரிச்சுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. பட்டி கிட்டத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா பட்டி நீங்கள் அதிகமாக தைச்சிருப்பீங்க, அதை லைட்டாக பிரித்து விட்டு கம்மி பண்ணி தைச்சிங்கன்னா சரியாக வந்துடும். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நான் சொல்கிற மெத்தடை தச்சு நீங்கள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்கை ஜாயின் பண்ண போகிறோம். நம்மளோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் முன்னாடி கழுத்துக்கிட்டத்தில் எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள், அந்த லென்த்து பீஸு அதை எடுத்து நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கலாம். இது நீங்கள் கிளாத்தை வைக்கும்போது அந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் கெட்ட பக்கம் மேலே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா தான் திருப்பும்போது நல்ல பக்கம் வரும். அதை நீங்கள் கவனிச்சிக்கோங்க. 1/4 இன்ச் அளவுலேயே லென்த்தாக நம்ம தையல் போடணும். ரவுண்டு தையல் கிட்டத்தில் நம்ம பொறுமையாக நிறுத்தி திருப்பணும். இல்லைன்னா உங்களுக்கு லூஸ் அடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி கழுத்து வரைக்கும் கடைசி வரைக்கும் தைச்சிருங்க. கழுத்தில் இப்போ நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம் இல்லையா, அடுத்த தையல் அதே பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குட்டியாக பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பீஸ்க்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது டாப் தையல் தான். நீங்கள் நெகத்தில் கீறினீங்கன்னா சரியாக வராது. தையல் போட்டுருங்க, அப்போ தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கழுத்தோட ஓரத்துலேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க தைச்சிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ப்ளவுஸோட அந்த முன்னாடி பக்கம் இப்போ தச்சம் பாருங்கள், அந்த பக்கமே எடுத்துக்கலாம். குட்டியாக நம்மளோட கழுத்து பீஸ் இருக்குது பாருங்கள், அதை பீஸரை மடித்து விட்டு கழுத்து பீஸை மட்டும் உள்ளே திருப்பி விட்டு கழுத்தோட ஓரத்தில் தையல் போடலாம். இந்த தையல் கழுத்தோட ஓரத்தில் வெளியில் தெரியும் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக அழகாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி லாஸ்ட் எண்டு வரைக்கும் நம்ம ஓரமாகவே தையல் போடணும். இது கொஞ்சம் கோணல் மாணலாக வரக்கூடிய இடம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாகவே தைச்சிக்கோங்க, அப்போ தான் பார்க்குறக்கு நீட்டாக வரும். இது எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4வது தையல். இதில் நம்மளுக்கு கழுத்து பீஸில் 2 தையல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் நம்ம போடணும். திருப்பி அகைன் நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. இதோட அந்த 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் நம்ம போடணும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது கரெக்டாக அந்த ஒரே கேப்பில் கொண்டு போகணும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரே தையலாக நீங்கள் அந்த 2வது தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக் பீஸை ஜாயின் பண்ணிட்டோம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து பீஸாக தைச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். கழுத்து பீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் ஸ்லீவ் தைக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லி பார்த்து கரெக்டாக நீங்கள் வச்சு மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சு பார்த்துட்டு தைச்சிங்கன்னா தான் கரெக்டாக அது வரும். இப்போ ஸ்லீவில் நம்ம முன்னாடி கைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குட்டியாக வெட்டி விட்டுருக்கோம். அது முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணலாம். எப்போதுமே கை ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும்.
கையோட அந்த தையல் போடுறப்ப பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். அந்த பக்கம் சுருங்கி வராது. தையல் போடும்போது உங்களோட ஸ்லீவுக்கு வந்து கிளாத்து பத்தலை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பிரிச்சுட்டு திரும்பவும் கிளாத் வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு கொண்டு வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். பத்தாமல் தைக்க வேணாம். அது வந்து உங்களுக்கு உடம்பு சுற்றளவு கரெக்டாக வராது, பத்தாமல் போயிடும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம், அப்படி திரும்பவும் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இதே தையல் தான் நம்ம வந்து 2 தையலாக நம்ம வந்து தைச்சி எடுத்தோம்னா நம்மளோட ஸ்லீவ் வந்து அழகாக ரெடி ஆயிரும். இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி தான் ஷோல்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணணும். கையோட அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் தையல் போடணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்டர் மாறிச்சு அப்படின்னா உங்களோட ப்ளவுஸ் வந்து கரெக்டாகவே உங்களுக்கு அமையாது, ஆம்கோல் சுருக்கங்கள் வரலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்ட் எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி சொல்லி போட்டுட்டேன். கமெண்ட் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்லீவும் நம்ம வந்து தைச்சிட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு வந்து அப் அண்ட் டவுன் கிடையாது. அப் அண்ட் டவுன் வரல. உங்களுக்கு ஒரு வேளை அப் அண்ட் டவுன் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேனா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஏற்றி இறக்கி கம்ப்ளைண்ட்டே வராது. நீங்கள் வந்து அசால்ட்டாக ப்ளவுஸ் வந்து தைச்சிடலாம். அதுக்காக நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு அப் அண்ட் டவுன் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி வந்து இடுப்போட சைடு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத சீக்ரெட் ட்ரிக் வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வந்து சைடை ஜாயின் பண்ணிடலாம். இடுப்போட சைடு எல்லாமே சேர்த்து நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கணும், ராங் சைடு தான் வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட நேர் வந்து அழகாக நேராக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அதாவது ப்ளவுஸோட சைடு நேராக இருக்குது. இப்போ அந்த கடைசி எண்டில் ஒரு 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சில் நீங்கள் வந்து நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் வந்து அந்த கடைசி எட்ஜில் இருக்க மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து பொதுவான ஒரு தையல் தான். நம்ம இன்னுமே வந்து அளவெல்லாம் பிடிக்கல. இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி நம்ம வந்து 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். இது வந்து தைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த இந்த கையோட கிளாத்துக்கு தைக்கும்போது நீங்கள் வந்து அந்த கடைசி எட்ஜில் அப்படியே லைனாக தையல் போட்டுருங்க. உங்களோட கை கிளாத் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒரு சைடு இருந்துட்டு போது விட்டுருங்க. நீங்கள் நேராக மட்டும் தையல் போடுங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கையில் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? இல்லைன்னா உங்களுக்கு அளவு வராது. நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம 2 சைடு கிளாத்தையும் நம்ம வந்து கை கிளாத்தை எடுத்து சேர்த்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட அந்த ஸ்லீவோட சர்க்கம் வந்து மார்க் பண்ணணும். ஸ்லீவோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸோட கை லூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸோட கை லூஸ் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத 4 கிளாத்துலேயும் நம்மளுக்கு வந்து அடையாளம் போடணும். அப்போ தான் தைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அடி கிளாத்துக்கு நம்ம வந்து அந்த கையோட லூஸ் வந்து அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல் விட்டுருக்கோம். அதுதானே துணியாக இருக்குது. இப்போ நம்ம ஒன்றுனா தையல் பிடிக்கணும். அது வந்து எப்படி தையல் பிடிக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து 1/2 இன்ச்சில் ஒரு தையல் போட்டிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். சரிங்களா? 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. இந்த தையல் வந்து ஒரு சைடு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் அந்த கேப்பில் இன்னொரு தையல் போட்டுடலாம். 2 சைடுக்கும் ஒரே அளவில் நீங்கள் தைச்சிங்கன்னா தான் பிரித்து விடும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸோட இடுப்பை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம தைச்ச ப்ளவுஸுக்கும் எவ்வளோ இடுப்பு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இனி ஒரு 3/4 இன்ச்சு பிடிக்கலாம். இனி ஒரு 3/4 இன்ச்சு நம்ம வந்து 2 சைடுக்கு பிரித்தோம்னா நம்மளுக்கு வந்து சரியாக இருக்கும். 2 சைடுக்கும் இப்போ வந்து நம்ம 3/4 இன்ச்சில் கேப்பில் தையல் போட்டுடலாம். ரொம்ப குட்டியாக வந்து தையல் போடாதீங்க, நிறைய தையல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த சைடுக்கும் நம்ம வந்து 3/4 இன்ச்சில் தையல் பிடிக்கலாம். 2 கிளாத்து சமமாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படியே தையல் போடுங்க. இந்த தையல் வந்து நீங்கள் நேராக தைக்கணும். சரிங்களா? அதுதான் உங்களோட டாஸ்க்கு. நீங்கள் வந்து பெரிய தையலாக மாற்றிக்கிட்டு தைங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த தையலுக்கு பக்கத்தில் சின்ன தையல் போட்டுட்டு அந்த பெரிய தையலை பிரிச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும். ரொம்பவும் குட்டி தையல் வைக்காதீங்க, அவங்க பிரிக்க முடியாது. சரிங்களா? கொஞ்சம் அளவாக வந்து தையலை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 பக்கத்துக்கும் 3/4 இன்ச்சில் தைச்சிட்டோம் இல்லையா? இப்போ நம்மளோட இடுப்பு அளவை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிறையா இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சோண்டு, அதாவது 1 இன்ச்சு தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தைச்சிட்டு போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சிரும். அப்போ நீங்கள் தையல் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குத்து மதிப்பாக நீங்கள் வந்து தையல் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆகிடும், இல்லை கம்மியாக கூட ஆயிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது சுற்றளவு. உடம்போட சுற்றளவு உள்பக்கம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அதிகமாக தான் இருக்குது உடம்பு சுற்றளவு. இப்போ நம்ம வந்து தையல் பிடிக்கும்போது நம்மளுக்கு சரியாக வந்துடும். இப்போ ஆல்ரெடி நம்ம தையல் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு தையல் பிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சு தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கனால. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். லைனாக வந்து நான் 4 தையல் போட்டிருக்கேன்.
இதே மாதிரி இந்த சைடுக்கும் நம்ம வந்து இன்னொரு 1/2 இன்ச்சில் இன்னொரு தையல் போடணும். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து இடுப்பளவு கரெக்டாக வந்துடும். இந்த கடைசி தையல் வந்து நம்மளோட கையோட அந்த மார்க்குக்கு போகிற மாதிரி இருக்கணும். இப்போ புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? நேராக தைக்கும்போது உங்களோட கையளவும் கரெக்டாக வந்துடும், அந்த ஆம்கோலோட இடையிலையும் கரெக்டாக வந்துடும், இடுப்பும் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இடுப்போட அளவை செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. உத்துணூறு தான் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்துட்டு லைட்டாக லூஸ் கேட்டிருந்தாங்க, அதனால் நான் வந்து விட்டுறேன். உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தையல் பிடிச்சிங்கன்னா சரியாக வந்துடும். உங்களோட ஜாக்கெட் வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை அப்படியே கூட விட்டுடலாம். 1/4 இன்ச்சு ப்ராப்ளம் கிடையாது இடுப்போட சைடு. அதே மாதிரி உடம்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம தைச்சும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னா அவங்க போடும்போது கரெக்டாக அமைஞ்சிடும். மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து டெலிவரி கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பார்ட்டு போட்டுட்டோம். அந்த 2 பார்ட்டோட வீடியோ லிங்க்கையும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிச்சு புரியலை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் வரப்போது மிஸ் பண்ணாமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.